உணவளிக்கின்றனர். இங்குள்ள ஓடைகளிலும் ஆறுகளிலும் ஓடும் வனப்புமிகு நீரானது வெறும் தண்ணீரன்று, எமது மூதாதையரின் குருதியாகும். இந்நிலம் புனிதமானது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் இதனை கற்றுக் கொடுங்கள். எமது வாழ்வு முறையின் சிறப்புகள் உங்களுக்கு தெரியாது என்பது எங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியும் அதற்கடுத்துள்ள நிலப்பகுதியும் உங்களுக்கு ஒன்றுதான். நீங்கள் அயலவர்கள். இந்நிலத்திலிருந்து தேவையானவற்றை எடுத்துச் செல்லவே நீங்கள் இங்கு வருகின்றீர்கள். இப்பூமியானது உங்களின் உடன் பிறந்தார் அன்று, பகைவரே. இதனை வென்று கையகப்படுத்திய பின் நீங்கள் வேறு இடத்திற்கு நகர்ந்து விடுவீர்கள். நீங்கள் உங்கள் தந்தையர்களின் இடுகாடுகளை கூட மறந்துவிட்டு வெகு தூரம் சென்று விடுவீர்கள். பிறப்புரிமைக்குரிய சொந்த மண்ணையும் கூட நீங்கள் மறந்து விடுவீர்கள். நிலத்தை வாங்குவதும் விற்பதும் உங்களுக்கு ஆடுகள் அல்லது மணிகள் விற்பது போன்றவை. உங்களுடைய கோர பசியானது இப்பூமியை கொன்றளித்து பாழாக்கி அதனை பாலைவனம் ஆக்கிவிடும். ஆனால் நாங்கள் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள். எங்களுடைய வாழ்வு முறை உங்களுடைய முறையிலிருந்து எந்த அளவு மாறுபட்டது என்பது எமக்கு துல்லியமாக தெரியாது. உங்களுடைய நகரங்களின் காட்சிகள் எல்லாம் எமது செவிந்தியர்களின் கண்களை உறுத்துகின்றன. உங்கள் நகரங்களில் அமைதியான இடம் எதுவும் இல்லை. நீங்கள் வாழும் எந்த ஓரிடத்திலும் அசைந்தாடும் இலைகளின் ஓசைகளையோ பூச்சி இனங்களின் ரீங்காரங்களையோ கேட்க முடிவதில்லை. மாறாக சடசட ஒலிகள் காதை பிளக்கின்றன. மகிழ்வூட்டும் இராக்கூர் பறவைகளின் ஒலிகளையோ குளத்தைச் சுற்றி கேட்கும் தவளைகளின் கூச்சல்களையோ கேட்காத வாழ்வென்ன வாழ்வு? நான் ஒரு செவிந்தியன் என்பதால் இதனை எவ்வாறு புரிந்து கொள்வதென தெரியவில்லை. எம் மக்கள் யாவரும் அமைதியான குளத்தின் முகத்தை முகந்து வரும் தென்றலின் இன்னோசையையும் நடுப்பகலில் பெய்யும் மழையால் எழும் மண் வாசனையையும் தேவதாரு மரத்திலிருந்து பறக்கும் இலைகளின் மணத்தையும் நுகர்வதை விரும்புபவர்கள். நாங்கள் காற்றை மிகவும் மதித்து போற்றுபவர்கள். விலங்குகள், மரங்கள், மனிதர்கள் உள்ளிட்ட யாவற்றுக்கும் சுவாசித்தல் பொதுவானது. பொதுவான ஒரு காற்றையே இவை யாவும் சுவாசிக்கின்றன. நீங்கள் சுவாசிக்கும் காற்றை பற்றி சிந்தித்ததில்லை. இந்த காற்றானது அனைத்து உயிர்களையும் காக்கிறது. இவ்வுணர்வுகளை சுமந்து நிற்கும் காற்றின் இன்றியமையாமையை நாங்கள் நிலத்தை விற்றுவிட நேர்ந்த பின்னரும் நீங்கள் மறக்கவே கூடாது. எங்கள் கால்களை தாங்கி நிற்கும் இந்த நிலமானது எம்முடைய பாட்டன்மார்கள் எரிந்த சாம்பலால் ஆனதாகும். இந்நிலமே எங்கள் தாயாகும். எமது உறவு முறையாரின் வளமான வாழ்வால் ஆனதே இந்நிலமாகும். இதனை நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது போல் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அப்போதுதான் அவர்கள் இந்நிலத்தை மதிப்பார்கள். இப்பூமியின் மீது எது வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் பூமி தாயின் மீது வந்து விழுவனவே ஆகும். மேலும் இப்பூமியின் மீது மக்கள் துப்பக்கூடுமானால் அது அவர்கள் தம் தாய் மீது துப்புவதற்கு ஒப்பானதாகும்.